இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஹார்பரோட அழகு தெரியும். அப்படியே மிக அற்புதமான காட்சியாக இருக்குது பாருங்கள். அது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதை தெரியுது பாருங்கள், ப்ளூ கலர் தெரியுது பாருங்கள். நம்ம வந்து அங்கே செக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்தோம் பாருங்களா. ஸோ அந்த பிளேஸ் அதெல்லாம் அந்த ஹார்பரோட அழகே மிக அற்புதமாக இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் பாரிஸில் தான் போனால் தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ வந்து 11th டெக்கில் இருக்கோம். இப்போ அப்படியே கொஞ்சம் காற்று வாங்கலாம் சொல்லிட்டு நம்ம டீம் அப்படியே புறப்பட்டு மேலே வந்திருக்கோம். இப்போ அதை பாருங்கள், அப்படியே பேக்ஸில் பாருங்கள், அது குட்டி குட்டி கப்பலாக தெரியுது பாருங்கள். அப்படியே சின்ன சின்ன கப்பலாக குட்டி குட்டியாக போட்டு அதுமாரிலாம் சின்ன சின்னதாக இருக்குது. இப்போ வந்து புறப்பட தயாராகிட்டே இருக்காங்க. ஸோ அதோட ப்ராசஸே கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகிடும். ஏன்னா அப்படியே சின்ன சின்னதாக அவங்க பண்ணிட்டே இருக்கோம். இந்த 11th டெக்கில் பாருங்கள் டிவி அன்றைக்கி வந்து மேட்ச் ஆக்சுவலாக அது இந்தியா மேட்ச் அன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th டெக்கில் எல்லாரையுமே கூப்பிட்டு கீழே வர வச்சாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஃப்ளைட்டில் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு எமர்ஜென்சியில் என்னென்ன பண்ணணும், அது மாதிரி வந்து போட்லேயும் வந்து அது மாதிரிலாம் இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேயே லஞ்சே இருக்குது. காலையில் மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. கீழே பாருங்கள் தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம புறப்பட தயாரத்துக்கு முன்னாடி என்னென்ன அப்படி சொல்லிவிட்டு அந்த சின்ன சின்ன கப்பல்லாம் வந்துட்டுருக்கோம். அதுக்கு கிளியர் பண்ணுவாங்க, சுற்றிலும் பார்ப்பாங்க என்னென்ன இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்பாங்க. இப்போ 11th டெக்கில் பாருங்கள் என்ன மாதிரி காற்றடிக்குது பாருங்கள். நம்ம பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அற்புதமான காற்று அழகாக தெரியுது. இப்போ 2 போட் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டன்னு கணக்காக அந்த ஒரு கயிறு இருக்குது. அது வந்து அதை ஒரு லைட்டாக இன்ச்சாக லைட்டாக திருப்புவாங்க. அது பொசிஷன் வரத்துக்காக 2 பக்கமே ஒரு போட் இருக்குது. அதுதான் வந்து ஹெவி லோடு கொடுத்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை லைட்டாக அந்த டேன் ஆகுது லைட்டாக. நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் மேலேருந்து பார்த்தா. இவ்வளோ பெரிய கப்பல் வந்து இத்தினோண்டு சின்ன ஒரு போட் இழுக்குதே அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியப்படுறாங்க. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. ஸ்டார்ட் ஆக போது அதுக்கே ரொம்ப த்ரில்லிங்காக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நாங்கள் 11th டெக்கில் தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை கரெக்டாக ஒரு 6 மணி இருக்கும். அப்படியே அந்த இயற்கை பாருங்களேன் எப்படின்னு, அந்த இருள் சூழ்ந்த வேலை மிக அழகாக அற்புதமாக இருக்குது. புறப்படுறதுக்கு எல்லாமே செக்கிங் அந்த மாதிரி ஃபுல்லாக செக்கிங் கிளியர் பண்ணுறாங்க. போட்டு வந்து கிட்ட வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். அது கப்பல் வந்து கிளம்புறதுக்கு புறப்படுறதுக்கு தயாராக இருக்குது. அங்கே சிக்னல்லாம் அங்கே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அதை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் பண்ணி ஒரு பொசிஷன் கொண்டு வராங்க திரும்புறதுக்கு கரெக்டாக. அந்த 2 வே இருக்குது, அந்த உள்ளே போகிறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாரி வந்து கொண்டு வராங்க. இப்போ எல்லாமே நம்ம பொதுமக்கள் எல்லாருமே மேலே தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த புறப்படும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையெல்லாம் மேலே வந்து நிற்கிறோம் எல்லாருமே. அந்த இரவு வேலையில் பார்த்தீங்கன்னா பாருங்களாம், அந்த 6:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இருட்டான மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு அற்புதமான ஒரு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கோம். அவர் ஸ்டெம் செல் தெரப்பின்னு ஒன்றுக்கு STC-30 அவர் வந்து நம்ம ரொம்ப இனிய நண்பர். அவர் பிரேம்நாத் அவர் பேர். அதுக்கப்புறம் இப்போ என் பின்னால் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ரஞ்சிதான்றாங்க. அதுக்கப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி பொண்ணு அவங்க ரேயான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பின்னால் இருக்காங்க. பின்னால் ரவிக்குமார் ஒரு ஆக்டர். அவர் ரொம்ப அவர் கூட இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம். ஏன்னா அவர் ரொம்ப ஒரு துருதுருப்பானவர். அவர் அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு போட்டு தெரியுது பாருங்கள், குட்டியாக வந்து ஒரு ஃபைபர் படகு. ஸோ அதில் தான் வந்து ஒரு எமர்ஜென்சினா அதில் தான் வந்து ஒரு 10 பேராக போட்டு இறக்கி ஒரு சேஃப்டி பண்ணுறதுக்காக உள்ள ஃபைபர் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 15 வச்சுருக்காங்க. ஸோ அந்த பக்கம் அப்படியே ஒரு வாக்கிங் அப்படியே ஒரு அந்த பக்கம் ரவுண்ட் அடிக்கிறோம். அப்படியே நாங்கள் எல்லாம் என் கூட வராது பாருங்கள் பாலாஜி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வரோம். அப்படியே இருக்கும். நாங்கள் ஏட்டையான்னு கூடுவோம் அவரை. அந்த இருக்க ரொம்ப ஃபன் பண்ணிட்டே இருப்பார். பாலாஜி ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே வந்திருக்கோம் பாருங்கள். ரஞ்சிதா, ரேயா, நான், பாலாஜி, அப்புறம் ரவிக்குமார். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு ஒரு இதுக்கு வந்து 4 பேர் தங்கலாம். இன்னும் 4 கார்டும் கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து டோரில் வந்து அதை போட்டுட்டு நம்ம உள்ளே வந்துடலாம்.
ஸோ அங்கே ரவிக்குமார் பாருங்கள் ஃபன் பண்ணே இருக்கோம். அழகாக படுக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும். அது கிருஷ்ணகுமார் அவருது இனிய நண்பர் அவர். இப்போ எங்களை அழகாக காட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள். உங்கள் அற்புதமான ஒரு ஃபோட்டோகிராஃபி. இப்போ பாருங்கள் உள்ளே பாருங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாரி இருக்குது பாருங்கள். உண்மையாக ஒரு பிரம்மாண்டமான சொகுசு கப்பல்னால் இது தான். இன்னும் லைஃப்பில் வந்து ஒவ்வொருத்தருமே ஒரு வாட்டியாவது என்ஜாய் பண்ணணும். அது எவ்வளோ பணம் இருந்தால் கூட இது ஒரு 2 நாள் வாழ்க்கைன்றது ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அது. ஏன்னா எல்லாமே காலையில், அப்புறம் 11 மணிக்கு மதியம் லஞ்சு, ஈவினிங் டின்னர், காஃபி, அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மார்னிங் வாக்கிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பா கூட உள்ளே இருக்குது. அப்புறம் என்டர்டெயின் ரொம்ப மேஜிக் ஷோலாம் இருக்குது. அப்புறம் டான்ஸு, சின்ன டான்ஸ்லாம் இருக்குது. அந்த லிஃப்டே பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அற்புதமாக இருக்குது. அது வர பாருங்கள் ஃபன் பண்ணியே வர பாருங்கள் ரவிக்குமார். அந்த கடற்கரை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் அதோட அழகே தனியாக இருக்குது பாருங்கள். அந்த சீட்டிங் ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அற்புதமாக இருக்குது பாருங்கள். அங்கே நேரம் ஆகிட்டு ஆடிட்டே இருக்காங்க பாருங்கள். ஈவினிங் ஆனால் ஃபன்னு தான் அது. டெய்லி ஒரு பாட்டு பண்ணிவிட்டு டிஜேலாம் போட்டுட்டு அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். அது லைஃப்பில் வந்து உண்மையாகவே ஒவ்வொருத்தருமே ஒரு என்ஜாய் பண்ண வேண்டியது ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய விஷயம். அது நமக்காக வந்து சொகுசு கப்பல் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஏன்னா ஒரு சொகுசு கப்பல்னால் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணுவோம். ஆனால் குறைஞ்ச கட்டணத்தில் இந்தமாரி ஒன்று பண்ணுறாங்கன்னா உண்மையாக அரசுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும் அவங்களுக்கு. ஏன்னா இந்தியாவில் இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்கன்னு. ஏன்னா ஃபாரினில் தான் பார்த்துருக்கோம். சிங்கப்பூரில் க்ரூஸ் கேள்விப்பட்டிருக்கோம், மலேசியா க்ரூஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்தியாவில் இந்தமாரி க்ரூஸ்லாம் சொல்லும்போது அதை பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். அதுமாதிரி அந்த ரூமும் பாருங்கள் அப்படியே சும்மா வந்து படுத்து பார்த்தா அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே அந்தளவுக்கு அந்த ஷேக் ரொம்ப தெரியாது. ஆக்சுவலாக நம்ம கப்பலில் இருக்கோமா தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையாக இன்னும் நிறைய வீடியோலாம் வரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு, நைட் டின்னர்லாம் இருக்குது. இன்னும் பழைய பல ஒரு ஃபன்லாம் இருக்குது. அனைவருக்கும் குட் நைட் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் பழைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.